இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இறந்தார், மறைந்தார் என்ற செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் பாலச்சந்தர் அவர்களுக்கு பிறகு பாரதி ராஜா என்னும் இன்னொரு சரித்திரம் சரிந்தது. அப்படித்தான் எங்கள் திரையுலகத்துக்கு ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய இழப்பு. அவர் அறிமுகப்படுத்தாத நடிகர்கள் இல்லை, இயக்குநர்கள் இல்லை. எனக்கும் பாரதிக்கும் அவருடைய சொந்த பேனரில் மனோஜ் கிரியேஷன்ஸில் படம் இயக்க வாய்ப்பு கொடுத்த இயக்குனர், அவரின் மனதில் நானும் இடம் பிடித்தேன் என்பதை நினைக்கும் பொழுது ஒரு வகையில் அது பெருமையாக இருக்கிறது. ஆனால் அனைத்து திரையுலகுக்கும், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று ஹிந்தி என்று அனைத்து திரையுலகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு பாரதி ராஜா அவர்களின் இழப்பு. அவர் செய்த முதல் மரியாதை, அவர் செய்த கிழக்கு சீமை, இது எங்களை விட்டு மறையாது, என்றும் மறையாது. அதுபோல எப்படி நடிகர் திலகத்தை பார்த்து எல்லோரும் நடிக்க வருகிறார்களோ, அதே போல இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை பார்த்து எத்தனையோ இயக்குநர்கள் இயக்கத்துக்காக இங்கு வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு மானசீக குருவாக பாரதி ராஜா திகழ்ந்தார். அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அவர்களுடைய குடும்பத்துக்கும் அமைதி வழங்க நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு தமிழக மக்கள் அனைவருக்குமான ஒரு மாபெரும் இழப்பு. ஒரு இயக்குனருக்காக 5 நாட்கள் அவருடைய படைப்புகளை பற்றி திண்டுக்கல்லில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக அவர்களுடைய படைப்புகளை பற்றி ஆய்வு கருத்தரங்கம் 5 நாட்கள் நடைபெற்று பாரதி ராஜாவின் மண்ணும் மக்களும் அப்படின்னு ஒரு நூல் வெளியிடுகின்ற அளவிற்கு திரைத்துறையில் ஆழ்ந்த முத்திரை பதித்தவர். திரைப்பட இயக்குநர்களுக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து பாரதி ராஜா வருகைக்கு பிறகுதான் கிடைத்தது. நாங்கள் பேசுகின்ற பட்டிமன்றங்களில் பழைய பாடலா புதிய பாடலா என்ற தலைப்பில் நாங்கள் டெட்லைனா வச்சிருக்கிறது பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின், அன்றைய திரைப்படங்களா இன்றைய திரைப்படங்களான்னு தலைப்பு வச்சா பாரதி ராஜாவை மையமாக வைத்து அன்றைய திரைப்படங்கள், அதுக்கு பாரதி ராஜாவுக்கு பிறகு இன்றைய திரைப்படங்கள், அப்படிதான் நாங்கள் பேசுவோம். ஒரு இயக்குனரின் குரலுக்கு மக்கள் கைதட்டியது பாரதி ராஜாவின் குரலுக்கு தான். என் இனிய தமிழ் மக்களே என்று அந்த திரைப்பட கொட்டகையில் அவருடைய குரல் ஒலித்த போது தமிழகமே கைதட்டியது. இப்படி நடிப்புக்கு, திரைத்துறைக்கு ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கிய பாரதி ராஜாவுக்கு இந்திய அரசினுடைய தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த இயக்குநர்களுக்கான ஒரு தமிழக அரசு விருது பாரதி ராஜாவின் பெயரில் வழங்கப்பட வேண்டும் என்பது தமிழக அரசுக்கு என்னுடைய பணிவான கோரிக்கை. பாரதி ராஜாவை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் திரைத்துறையினருக்கும் அவருடைய ஆழ்ந்த இரங்கலையும், அவருடைய புகழ், அவருடைய படைப்புகள் இருக்கும் வரை நிலைத்திருக்கும் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன். பாரதி ராஜா சார் அவருடைய வருகைக்கு முன்னாடி சினிமா ரொம்ப ஒரு சிலருக்கு மட்டுமே சொந்தமான ஒரு சினிமா, ஒரு எளியவர்களுடைய ஆயுதமாச்சு. யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம், நமக்கு நாலேஜ் இருந்தால் போதும், நமக்கு சினிமா மேலே ஆர்வமாக ஒரு பேஷன் இருந்தால் போதும், ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு முதல் உதாரணம் அவர் தான். இன்னைக்கு நிறைய விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டராக வர்றவங்க எல்லாமே நிறைய உலக சினிமாக்கள் பார்க்குறாங்க, உலக சினிமாக்கள் பற்றி பேசுகிறாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் 1970s பாரதி ராஜா சார் எடுத்த படங்கள் பாருங்கள். அது பாடல்களை நீக்கிட்டு பார்த்தா இன்றைய உலக சினிமாவுக்கு தரமான ஈக்குவலான டெஃபினட்டான நல்ல படம். ஒரு 16 வயதிலே ஆகட்டும், ஒரு முதல் மரியாதையாகட்டும், ஒரு புதிய வார்ப்புகள் ஆகட்டும், அதெல்லாம் நிச்சயமாக ஒரு கிளாசிக்கல் சினிமா தான். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான படைப்புகளை கொடுத்த எங்களுக்கெல்லாம் இயக்குநர்கள் எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டி. நான்லாம் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னா பாரதி ராஜா சார் படங்கள் பார்த்து தான். இன்னைக்கு இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90s வந்த டைரக்டர்கள் எல்லாருமே பாரதி ராஜா சாருடைய பாதிப்பு, அவருடைய ரசிகர்களாக இருந்து சினிமாவுக்கு வந்தவர்கள் தான். அவருடைய இழப்பு எங்களுக்கு இயக்குநர்களான எங்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. நன்றி.